Daily. Taste the Daily. என்ன இன்ஸ்பெக்டர் சார், ஸ்டேஷன்ல வேலை இல்லையோ? பொண்டாட்டி கூட கடலை போடலான்னு போன் பண்ணீங்களோ? அதுல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தெரியும் தெரியும், முக்கியமான விஷயம் தான் ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பேச்சு அப்படியே ரொமான்ஸ்ல போயிடும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டர் சார்? எனக்கு அந்த பொறுமையே இல்ல. நான் சின்சியரா டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன், அதனால நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐயோ இனியா, நான் உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் கால் பண்ணியிருக்கேன். அப்படியா? சரி, என்ன விஷயம்? மாயாவுக்கும் அமுதாவுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும்? அமுதா? அமுதா சித்திய சொல்றீங்களா? அமுதானா நமக்கு வேற யார தெரியும்? அமுதாத்தையே தான் சொல்றேன். இல்ல, அவங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன லிங்க் இருக்க போகுது? நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, மாயாவுடைய போன்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். அதுல அமுதாத்தையுடைய நம்பர் இருந்தது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆவரேஜா ஒரு வாரத்துல 8-10 வாட்டி பேசியிருக்காங்க. 8-10 காலா? அதான் கேட்டேன். ஏங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க சரியா பாத்தீங்களா? நம்பர் ஏதாவது மாறி இருக்க போகுது? இல்ல, எக்ஸாக்ட்டா அமுதாத்தையுடைய நம்பர் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கான்டாக்ட் இருக்க போகுது? அதான் எனக்கும் புரியல. நீ ஏதாவது அரசல் புரசலா கேள்விப்பட்டு என்கிட்ட சொல்ல மறந்திருக்கியோன்னு ஒரு டவுட்ல தான் கால் பண்ணேன். இல்ல விக்ரம், எனக்கு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனே வரலையே. அமுதா சித்தி ஒரு சாதாரண வீட்ல இருக்கிற பொம்பளை, அந்த மாயா பெரிய இடத்துல இருக்கிற கிரிமினல். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி, அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் உடனடியா ஒரு டீமை வீட்டுக்கு அனுப்பி அவங்கள என்கொயரிக்கு கூட்டிட்டு வரலாம். அத பண்ணணுமா வேணாமான்னு உங்ககிட்ட சஜஷன் கேட்கத்தான் ஃபோன் பண்ணேன். இல்ல 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 விக்ரம், நீங்க அவசரப்படாதீங்க. இது மாமாவோட கௌரவ பிரச்சனை. வீட்ல போலீஸ் போய் நின்னா அப்புறம் மாமாவுக்கு தான் அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் பண்ண வேண்டாம். இல்ல, இப்போ வேற என்ன பண்றது? நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியாது. விக்ரம், நீங்க அமுதா சித்திய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கலாம். நானும் இப்போ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரேன். அதான் யோசிச்சேன். இது வேலை விஷயம் மட்டும் இல்ல, குடும்ப விஷயமும் கூட இல்ல. அதான் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடந்துட்டா தான் சரியா இருக்கும்னு தோணுச்சு. அதான் கால் பண்ணேன். சரி, நீ வரியா? வண்டி ஏதாவது அனுப்போ? இல்ல இல்ல, நானே வரேன். ஓகே, சரி, ஓகே, see you. ஓகே. அமுதா சித்திக்கும் மாயாவுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகுது? சரி, சர்ச் பார்க்கலாம். வெயில் காலத்துல இப்படி ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி தனியா உட்கார்ந்து சாப்பிடுற சந்தோஷம் இருக்கே, அடடடடா. அந்த அமிர்தமே சாப்பிட்ட கூட கிடைக்காது. அதுவும் இந்த மாம்பழம் இருக்கே, இதோட ருசியே அலாதி. அடடடடடா, எவ்வளோ இனிப்பா இருக்கு. சூப்பர். இந்த நேரத்துல யாரு போன் பண்றது? மாயா போன் பண்றா. இவகிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் கழிச்சு போன் பண்ற பாரு. அவகிட்ட பேசுறதே ஆனந்தமா இருக்குமே. மாயா, எப்படி இருக்க? மாயா, ஏன் போன் பண்ணிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்க? அக்கா கால் பண்ணவே இல்லைன்னு என் மேல கோவமா? இங்க என் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு யோசிக்கிறியா? யாழினி தூங்கிட்டு இருக்கா. அண்ணனும் அண்ணியும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. நான் தனியா இருந்ததா பேசுறேன். பேசு மாயா, சொல்லு. என்ன மாயா, போன் பண்ணிட்டு இப்படி சைலண்டா இருக்க? ஏதாவது பேசு.
உன்னோட இனிமையான குரலை கேட்கறதுக்காக என் மனசு எவ்வளவு தவிக்குது தெரியுமா? பேசு மாயா, பேசுன்னு சொல்றல்ல. பேசணுமா? என்ன மாயா திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுற? நீ ரொம்ப திறமைசாலி, எனக்கு தெரியும். நீ சகலகலா வள்ளிதான், அதுக்காக ஆம்பளை குரலையா பேசுவே? ஆம்பளை குரல்ல வேணா நான் பொம்பளை குரல்ல பேசவா? என்ன முதா, எப்படி இருக்க? ஐயோ மாயா, எனக்கு ஆம்பளை குரல் வேண்டாம், பொம்பளை குரல் வேண்டாம். நீ உன்னோட குரல்ல பேசு. உன் குரல்ல கேட்கணும் தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, என்னது போன் திடீர்னு கட் ஆயிடுச்சு? ஓ, அக்காவை வீடியோ கால்ல பாக்கணுமாக்கும், அதுக்காக தானே வீடியோ கால் வர? ஓகே ஓகே, பாரு பாரு, அக்காவை நல்லா பாரு. மாயா, மாயா, எங்க போயிட்ட? உன் அமுதா அக்கா இங்கதான் இருக்க. என்ன மாயா, வீடியோல வந்து பாரு, பாரு மாயா. என்ன? விக்ரம், நீ என்ன இங்க? அத்த வின்னு விசில் அடிக்கிறீங்க, விக்குதா? இல்ல 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 விக்ரம், இல்ல. அப்புறம் என்ன படபடப்பு? இவ்வளவு வேறுத்து இருக்கு? பேசுங்க அத்த, பேசுங்க. மாயா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்க பேசுங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன பேரு அது? மாயாவா? யார் மாயா? எந்த மாயா? எந்த மாயா விக்ரம்? எனக்கு எந்த மாயாவையும் தெரியாது. நான் யாரும் தானப்பா கேட்டுட்டு இருந்தேன். அத்த, நான் முதல்ல வாய்ஸ் கால்ல வந்தேன். அப்ப நீங்க பேசு மாயா, பேசு பேசுன்னு கெஞ்சினீங்க. உன்னுடைய தேன் போன்ற இனிமையான குரலை கேட்கணும்னு ஏதோ கொஞ்சிட்டுல இருந்தீங்களே. இப்ப நேரா வந்தா யாரு மாயான்னு கேக்குறீங்க? என்ன விக்ரம், நான் மாயா நான் சொன்னேன் இல்லையே. ஐயோ விக்ரம், யாருங்க ஐயா பேசுறது? கொஞ்சம் பேசுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். ஏங்க ஐயா பேசாம இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்டிருப்பேன். ஓஹோ. அத்த, இப்போ இந்த நம்பர் யாரு நம்பர்னு தெரியும்ல? இல்ல, எனக்கு சத்தியமா தெரியாது விக்ரம். தெரியாமலா அக்கா பேசுறேன், சொல்லு மாயா. அக்கா மேல கோபமான அவ்வளோ அன்பா பேசுனீங்களே. இல்லையே விக்ரம், நான் அப்படியெல்லாம் கேட்கல. அப்போ நீங்க தான் மாயாவோட சேர்ந்து நீங்க தான் எங்களுக்கு எதிராக வேலை பார்த்திருக்கீங்க. ஐயோ, என்ன விக்ரம், நீ என்ன நம்ம பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, மாயா இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்கா. உங்களுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம், என்ன விஷயம் எல்லாம் நீங்களும் அவளும் சேர்ந்து பண்ணீங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டா. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.